வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு 2 வித்தியாசமான டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வண்டியில் வந்து ஒயரிங் வேலை பார்க்கறது, எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 2 வித்தியாசமான டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த லைன் டெஸ்டர். நம்ம ஆல்ரெடி வந்து க்ரீன் கலரில் ஒரு லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட லேட்டஸ்ட் மாடல் தான் இது, டிஜிட்டல் லைன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரீன் கலர் டெஸ்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து லைட்டு மட்டும் தான் எரியும், ரெட் லைட்டு க்ரீன் லைட் மட்டும் தான் எரியும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வோல்டேஜ் நம்ம பார்த்துக்கலாம். அந்த டெஸ்டர் யூஸ் பண்ணுற அதே மெத்தட் தான். ஆனால் இது வந்து ஃபுல் டிசியில் தான் வேலை செய்யும், ஏசியில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டெஸ்டர் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த கிளிப்பை நம்ம நெகட்டிவில் கிளிப் பண்ணிட்டு நம்ம டெஸ்டரை பாசிட்டிவில் வச்சோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிச்சிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9.6 வோல்ட் இருக்குது. ஒரு ஒயரில் என்ன மாதிரியான வோல்டேஜ் வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்டரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 வோல்ட்லேருந்து 48 வோல்ட் வரைக்கும் நம்ம செக் பண்ண முடியும். அதில் அதுக்கு மேலேயும் அது கீழே செக் பண்ண முடியாது. அதேமாதிரி ஏசியில் வேலை செய்யாது. ஏசியில் வச்சிங்கன்னா டெஸ்டர் போயிடும், ஏன்னா தாங்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் டிசியில் மட்டும்தான் வேலை செய்யும், ஏசியில் யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான டெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது வந்து கிளிப் அப்படியே மாற்றி போட்டோம்னா, பாசிட்டிவில் கிளிப்பை போட்டு நெகட்டிவில் வச்சுன்னா ஒரு க்ரீன் லைட் மட்டும் எரியும். நெகட்டிவ் வருதானோ நம்ம செக் பண்ணிக்கலாம். பாசிட்டிவும் செக் பண்ணலாம், பாசிட்டிவோட வோல்டேஜ் செக் பண்ணலாம், நெகட்டிவ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவும் பார்த்துக்கலாம். ஒரு யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்டாக இருக்கும் அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஆட்டோமேட்டிக் மல்டிமீட்டர். இதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஆட்டோமேட்டிக் மல்டிமீட்டர் பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி தான், அதோட கொஞ்சம் அப்டேட்டட்னு சொல்லலாம். அது மல்டிமீட்டர் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்களில் யூஸ் ஆகும் பைக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஓம்ஸ் வேல்யூ செக் பண்ணும்போதோ இல்லை ஏசி டிசி இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். அது மாதிரி பிகினர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒன்றுமே இல்லை, நம்ம நார்மலாக இதை ஆன் பண்ணாலே போதும். பார்த்திங்கன்னா அந்த மல்டிமீட்டர் வந்து இந்த ரெட் பட்டன் வந்து ஆன் பண்ணணும். இதில் வந்து பின்னாடி 2 பேட்டரி போடணும், சின்ன பேட்டரி, ரிமோட் பேட்டரி 2 பேட்டரி போடணும். பேட்டரி போட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டன் அழுத்தி பிடிச்சின்னு ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணால் அப்படி தான் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். நம்ம எதுவுமே மோட்லாம் செட் பண்ண தேவையில்ல. இப்போ அப்படியே நம்ம தூக்கி பேட்டரியில் வைக்கிறோம், எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு காமிச்சிடும். 10.54 வோல்ட் காட்டுது. ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் காயில் இருக்குது, இந்த ஸ்டார்டிங் காயிலோட ஓம்ஸ் வேல்யூ செக் பண்ணோன்னா ஒன்றுமே பண்ணதில்லை, அப்படியே ஸ்டார்டிங் காயில் வச்சா போதும். எந்த விதமான மோடும் நம்ம மாற்றவே தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா 260 0.259 ஓம்ஸ் வேல்யூ காட்டுது, ஸ்டார்டிங் காயில் காட்டுது. இது வந்து ஒரு ஸ்ப்ளெண்டரோட ஸ்டார்டிங் காயில். இது அடுத்து ஒரு பிக்கப் காயில் செக் பண்ணணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ணதில்லை, இந்த ஒரு பிக்கப் காயில் இருக்குது. இதில் இந்த பிக்கப் காயிலோட ஓம்ஸ் வேல்யூ செக் பண்ணணும்னா இந்த பிக்கப் காயில் ஒயர் இருக்குது பாருங்கள், இதில் எடுத்து அதே மாதிரி இந்த ஒயரில் மட்டும் வச்சாலே போதும். எந்த விதமான செட்டிங்ஸும் மாற்றவே தேவையில்லை, அப்படியே பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 214 ஓம்ஸ், 14 ஓம்ஸ் வருது. இதில் 12 ஓம்ஸ், 212 ஓம்ஸ் வருது. இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வந்து இதுலேயே செக் பண்ணிக்கலாம். ஓம்ஸ் வேல்யூ செக் பண்ணலாம், பஸ்ஸர் கண்டினியூட்டி செக் பண்ணலாம். கண்டினியூட்டியும் தான் அப்படியே பார்த்துக்கலாம். கண்டினியூட்டி செக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த மோடும் மாற்றல, ஜஸ்ட்டு இது மல்டிமீட்டர் ஆன் பண்ணாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நம்ம எதை செக் பண்ணுறோமோ அதோட வேல்யூ காமிச்சு விட்றோம். இது இப்போ ஏசினா ஏசி காட்டும். இப்போ நம்ம டிசி செக் பண்ணுறோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே டிசின்னு வரும், பேர் பார்த்தீங்கன்னா டிசின்னு பேர் வந்துடும். அது எந்த கரண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ டிசினா டிசின்னு காட்டுதுங்களா, அந்த கார்னரில் டிசி போட்டுருக்கோம். இப்போ நம்ம ஏசி செக் பண்ணுறோம், ஏசியில் வந்து நமக்கு என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஏசி கரண்ட்டில் செக் பண்ணுறோம், எந்த மோடு மாற்ற தேவை, அப்படியே வச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 243 வோல்ட் வருது, மேலே ஏசின்னு சொல்லிட்டு சிம்பிள் வந்துடும். நம்ம வண்டியில் வரக்கூடிய கரண்ட் வந்து ஏசி கரண்ட்டாக டிசி கரண்ட்டாக நமக்கு இங்கேயே காமிச்சு கொடுத்துரும். அது ஈஸியாக பார்த்துடலாம். அப்புறம் இதில் வந்து இந்த பட்டன் வச்சிங்கன்னா சின்னதாக ஒரு டார்ச் ஒன்று வரும். இல்லை நைட்டில் யூஸ் பண்ணும்போது நம்ம டார்ச் யூஸ் பண்ணிக்கலாம். அதே பட்டன் வந்து என்சிவின்னு சொல்லுவாங்க, நான் கண்டக்டிவ் வோல்ட். அதாவது ஒரு வண்டியில் ஸ்பார்க் ப்ளக்கில் ஒரு ஒயரில் வந்து கரண்ட் வருதா இல்லைன்னு சொல்லிட்டு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ஒயரில் பார்ப்போம். இப்போ இந்த என்சிவி பட்டன், டார்ச் பட்டன் அழுத்தி பிடிச்சோன்னா இந்த ஒயரில் கரண்ட் போதா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும்.
கரண்ட் வந்து இதில் ஃப்ளோ இருக்குது சரிங்களா. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணால் இந்த ஃப்ளோ வந்து கட் ஆகிடும். எப்படி சுவிட்சை போடுறேன், சுவிட்சை போட்டால் ஃப்ளோ வருது கரண்ட். நமக்கு வந்து அது பீப் சவுண்டோட லைட் எரியும். ஒரு சுவிட்சை போடுறேன், ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி இந்த ஒயரில் வந்து கரண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இதே ஆப்ஷன் வச்சு நம்ம வண்டியில் வந்து ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்ட் வருதான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த பல்சரை ஸ்டார்ட் பண்ணி இதில் ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்ட் வருதான்னு செக் பண்ண போகிறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்பார்க் ப்ளக்குக்கு நேராக போயிட்டு அந்த ஸ்டார்ச் பட்டன் அழுத்தி பிடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வண்டி ஆஃப் பண்ணால் அது ஆஃப் ஆகிடும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு தெரியும் கரண்ட் வருதா இல்லைன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி இது நிறைய விதமாக யூஸ் ஆகும். ஒரு அருமையான டெஸ்ட்னு சொல்லலாம். இது மாடல் பார்த்தீங்கன்னா FSH1 மாடல். இது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், என்ன ப்ரைஸ் வருதுன்னு தெரியும். அதில் என்ன ப்ரைஸ் வருதோ அதை விட நம்ம டிஸ்கவுண்ட் தர முடியும். ஏன்னா நம்ம வந்து ஹோல்சேலில் வாங்குறதுனால வந்து நம்ம நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள், கொரியரில் பண்ணி வச்சிடலாம். கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான 2 டூல்ஸ் பற்றி வீடியோவில் பார்த்துருப்போம். கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு இந்த டூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டூல்ஸாக இருக்கும். ரொம்ப வேலையை வந்து ரொம்ப சுலபமாக்கும். இந்த டூல்ஸ் தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பரில். கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்ச விலையில் வாங்கி தர முடியும். இன்னும் நம்ம ஹோல்சேலில் வாங்குறதுனால கம்மியான ரேட்லேயே வாங்குவோம், கம்மியான ரேட்லேயே உங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.